Good morning, Mr. Kalyan Kumar. குட் மார்னிங். This is Inspector Paul Raj. என்ன இது திடீர்னு பிளாக் வேலியில இருந்து மெட்ராஸ்க்கு பறந்து வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவன் வேற அங்கிள் பார்க்கணும் ஒரே கலாட்டா. அதான் கையோட அப்பா இதுக்கு தான் நான் உன் கூட வெளியே வரதில்லை. என்ன நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன ஐடியா இல்லாதவன் சொல்ற மாதிரி நீ என்ன மிரட்டுற? நீங்க ரெண்டு பேரும் தந்தி பாஷையில பேசிக்க வேண்டாம். எனக்கு ஹார்ட் ட்ரபிள் இருக்குன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். தந்தி பாஷெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? You are really great. சின்ன வயசுல என்சிசியில் கத்துக்கிட்டது. நானும் சின்ன வயசுல தான் கத்துக்கிட்டேன். அது இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. டிபார்ட்மெண்ட் ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ரகசியமா நான் தந்தி பாஷையில பேசுவேன். இவ்வளவு அதை புரிஞ்சுக்கிட்டு கோட் வேட்லயே பதில் சொல்லுவா. She is a very bright, intelligent girl. அப்பா அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. அப்பா யாருன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க. Your time is over. I told you no. நான் என்ன சொன்னேன்? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வெளியே போகணும்னு சொன்னா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. நீங்க 100 years லீவ் பண்ணுவீங்க. Come, let's go. Bye. பாய். Bye, uncle. Oh. பொக்கே கொடுக்க மறந்துட்டோம் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? டிடெக்டிவ் பிரைன். I am always thinking, you know, that's why. Oh, please. Bye. Oh. ஐயோ டாடி. Again I'm thinking, you know. Bye. Bye. Come on, kid. கூத்து டாடி உங்களோட. பண்ணி. No. வேண்டாத வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம். It is not your job. அது உனக்கு தேவையில்லை. நீ ஒழுங்கா உன் பாடத்தை படி. துப்பறியும் வேலையெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் பார்த்துக்குவார். ஐயோ டாடி, ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்களும் உங்க துப்பறித வேலையும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கிள் பியானோல we are in danger, நாங்க ஆபத்துல இருக்கோம்னு கோட் வேர்ட்ல பாட்டு பாடினார் டாடி. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. கோட் வேர்ட்ல பாட்டு பாடினாரு. கோட் வேர்ட், பியானோ, we are in danger. 1 1 2 2 1 3 மாட்டிக்கிச்சு. பால்ராஜ் got the point. அஞ்சலி, நீ கோடு போட்டுட்டல்ல, இனிமே இந்த பால்ராஜ் ரோடு போட்டுக்குவான். A squared plus B squared, AB squared. வந்திருக்கிற டாக்டர் அடிப்பட்ட காயத்துக்கு மட்டும்தான் மருந்து போடணும். மிஸ்டர் பால்ராஜ்? டாக்டர் பால்ராஜ், MBBS, FRCS, நியூரோலஜிஸ்ட், நெப்ரோலஜிஸ்ட், யூரோலஜிஸ்ட். அதை விட பெரிய சயின்டிஸ்ட். நீங்க தான் பேஷண்டா? ஐயோ, sit down. BP ஏறிடும். You should not strain yourself, please. பேஷண்டா இல்ல, உள்ள இருக்கார். Oh, that's the matter. I see. இவருதான் பேஷண்டா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுறேன். கபம், பித்தம், வாந்தி, பேதி, உள்மூலம், வெளிமூலம், ரிஷிமூலம் எல்லாத்தையும் பீஸ் ஆக்கிடுறேன். சொல்லுங்க. காலு இங்க இங்க. பேஷண்ட் பேசப்படாது. நீங்க சொல்லுங்க. வாட்ஸ் தி மேட்டர்? இவர் யாரு? இவர் உடம்புக்கு என்ன? நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஹனிமூனுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே வருவாங்க. நீங்க ஆடியன்ஸோட வந்திருக்கீங்க. இவரு கிளாசிக்கல் சிங்கர். எங்க கெஸ்டா வந்திருக்காரு. அப்படியா? வாய்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்ட பெரிய கிளாசிக்கல்.
சங்கீத வித்வானுக்கு சாரீர சம்பந்தமா தான் வியாதி வரும். உங்களுக்கு சரீர சம்பந்தமா வந்திருக்கு. மோசமா கச்சேரி பண்ணி ஜனங்க கல்ல எடுத்து அடிச்சிட்டாங்களா? அப்படி பாடக்கூடாது, தப்பா பாடுறேன். ఎంత నేర్చినా ఎంత చూసినా ఇది వండిగాయమా ఎంత వారలై నైనా కాందదాసులే தந்த தம்புஸ்டே காந்தவாதஸ்டே. புரியுது. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வியாதியை நானே குணப்படுத்துறேன். ஆனா அது வரைக்கும் நோயாளியை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய விடாம பாத்துக்குங்க. இப்ப நான் ஒரு மருந்து எழுதி தரேன். அந்த மருந்த நோயாளிக்கு வாங்கி கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வியாதி என்னன்னு சொல்லிட்டீங்க, மருந்து என்னன்னு பார்க்க வேண்டாமா? இது காஸ்கட் ரோட்ல நம்ம காதர் பாய் கவலை கடையில. வேண்டாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்த காதர் பாட்ஷா கடை ஃப்ரிட்ஜ் நாளை வருகிறது. உள்ளே தக்க ஆயுதங்களுடன் நான் வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. பால்ராஜ், ஐம் சாரி. இது ஓல்ட் மெடிசன். நான் வீட்டுக்கு போய் புது புக்ல ரெஃபர் பண்ணி ஒரே டேப்லெட்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஓகே? See you. ஏன் டாடி, அங்க அவங்க எல்லாம் துப்பாக்கியோட அலையறாங்க, நீங்களே சொல்றீங்க. அப்புறம் நீங்க தனியா போய் என்ன டாடி செய்ய முடியும்? டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். தனியா போகாம இந்த ஐஜி கமிஷனர் எல்லாரையும் பட்டாளத்தோட கூட்டு போய் அவங்கள பிடிக்கணும். அப்புறம் அவங்க போட்டோக்கு போஸ் கொடுத்து பதக்கத்தையும் மாட்டிக்குவாங்க. இந்த பால்ராஜ் மட்டும் காக்கி சட்டையோட அலையணுமா என்ன? டாடி, நீங்க இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போற அட்வென்ச்சர்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல டாடி. யூ ஆர் எ ஸ்மால் கேர்ள். நீ ரொம்ப சின்ன பொண்ணு. நான் பார்த்த மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படம் நீ பார்த்திருக்க மாட்ட. அதனால தான் இப்படி பேசுற. பிளாக் வேலி காதர் பாட்ஷா கடையில அவங்க எப்பவோ ஃப்ரிட்ஜுக்காக ஆர்டர் பண்ணதை ஞாபகம் வச்சு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வரன்னு கவிதாவுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். ஃப்ரிட்ஜ் போனதும் சமையல் அறையில இறக்கி வைப்பாங்க. நடு நிசி 12 மணிக்கு கவிதா ஃப்ரிட்ஜ திறப்பாங்க. இதுக்கு வேலை சொல்ல மாட்டேன். மிச்சத்தை வெள்ளித்திரையில் காண்க. See it on the silver screen. எலிசா, ஆ, இனிமே இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. ஓகே. யார் அது வந்திருக்கிறது? எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னால நாம ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல. ஆமா, ஃப்ரிட்ஜ் அது வந்திருக்கு. வா. ஹே, ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணதே உனக்கு தெரியல. நீ எதுக்கு ஒதுங்க?
மேடம் போன வாரம் நீங்க ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல அது வந்திருக்கு. கிச்சன் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க இறக்கி வச்சிருவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. வீடு பூரா க்ளீன் இருந்திருக்கு, அதனால சாமான்லாம் தாறுமாறா இருக்கு இல்லமா? நீ என்ன பண்ற? அந்த விண்டு மில்லுக்குள்ள ஃப்ரிட்ஜா இருக்கிறீங்க, நாங்க அப்புறமா தூக்கி உள்ள வச்சுக்கிறோம். இல்ல பரவாயில்ல, நீ போ போ. என்ன வந்து புரியாம பேசிக்கிட்டு? நான் எதுக்கு இருக்கிறேமா? நான் தூக்கி உள்ள வைக்கிறேன், நீ இறக்கி வச்சுட்டு போப்பா. இந்த டெலிவரி நோட்ல கொஞ்சம் கையெழுத்து போட்டுருங்க மேடம். ஏன்பா ஒயிட் ஃப்ரிட்ஜ் தானே? எஸ் சார். 240 லிட்டர்ஸ் தானே? ஆமா சார். ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். வீரசிங்கம் அந்த ஃப்ரிட்ஜை இறக்கம்பா. மிஸ்ஸஸ் கவிதா. ம் ம். எங்க அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு துரும்ப கூட நுழைய விட மாட்டோம்.